Good morning. I am your physics teacher, 7th standard physics. Electricity lesson பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஆட்டம்னா என்ன, ஆட்டமில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம், எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னென்னு பார்த்தோம், கன்வெக்ஷனல் கரண்ட் அண்ட் எலக்ட்ரான் ஃப்ளோ பற்றி பார்த்தோம் இல்லையா. அதன் கண்டினியூட்டியாக இன்றைக்கி மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிவைஸ் பாருங்கள், இதுதான் அம்மீட்டர். ஓகேவா, பாருங்கள். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்டு யூஸிங் எ டிவைஸ் கால்டு அம்மீட்டர். சரியா, அப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ்க்கு என்ன பேர்னாக்கா அம்மீட்டர். ஓகேவா. த டெர்மினல் ஆஃப் அன் அம்மீட்டர் ஆர் மார்க்டு வித் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன். எப்பயுமே அம்மீட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டு சைன் இருக்கும். ஓகேவா. அண்ட் அம்மீட்டர் மஸ்ட் பி கனெக்டட் இன் சீரீஸ் இன் எ சர்க்கியூட். எப்பயுமே அம்மீட்டரை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கியூட்டில் சீரீஸாக தான் நம்ம பயன்படுத்தணும். சரியா, அதாவது தொடர்ச்சியாக தான் நம்ம வந்து இணைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் ஸ்மாலர் கரண்ட் இன் த மில்லி ஆம்பியர் ஆர் மைக்ரோ ஆம்பியர் ரேஞ்ச் ஆர் டிசைனட் ஆஸ் மில்லி அம்மீட்டர் ஆர் மைக்ரோ அம்மீட்டர். சரியா, அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப குறைஞ்ச கரண்ட்டையும் மெஷர் பண்ண முடியும் இல்லையா. அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மில்லி ஆம்பியர் மைக்ரோ ஆம்பியர் ரேஞ்ச் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மில்லி அம்மீட்டரும் மைக்ரோ அம்மீட்டரும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா, கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் சார்ஜ் நீட் எனர்ஜி டு புஷ் தம் அலாங் எ சர்க்கியூட். ஒரு சர்க்கியூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு எனர்ஜி வந்து தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இப்போ வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் டு லோயர் கிரவுண்ட் இல்லையா. தண்ணி எப்போவுமே மேலேருந்து தான் கீழ்மட்டத்தை நோக்கி பாயும் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் சிமிலர்லி an electric charge always flow from a point at higher potential to a point at lower potential. அதே மாதிரி தான் எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி மேலேருந்து கீழே போகுதோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் பொட்டான்ஷியலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையர் பொட்டான்ஷியலேருந்து லோயர் பொட்டான்ஷியலுக்கு போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் கேன் ஃப்ளோ ஒன்லி வென் தர் இஸ் ஏ பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஸோ பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறோம் இல்லையா. பிடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா, சரி, இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். The potential difference between any 2 points in a circuit is the amount of energy needed to move one unit of electric charge from one point to the other. சரியா, இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் 1 யூனிட் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, யூனிட் ஆஃப் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ். சரியா, இப்போ வந்துட்டு பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸோட யூனிட்டை வந்து மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று கொடுத்துருக்காங்க, கவனிங்க. டிட் யூ எவர் நோட்டீஸ் த ப்ரிகாஷனரி போர்ட் while crossing the railway track under the electrical transformer? What does the word high voltage denotes? இல்லையா, இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹை வோல்டேஜ் வந்து இருக்குது, அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அடுத்து பாருங்கள். The term mentioned in the board volt in the measurement for the electric potential difference. அந்த சிம்பிள் வந்து பார்த்தோம்னா எதுக்காக போடுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக போடுறாங்க. சரியா, அன்லைன் பண்ணிக்கோங்க. The SI யூனிட் ஆஃப் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் வோல்ட். சரியா, இப்போ பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸோட SI யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா வோல்ட். ஓகேவா, பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் மெஷர்டு பை யூஸிங் எ டிவைஸ் கால் வோல்ட் மீட்டர். சரியா, அப்போ வோல்ட் மீட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ் மூலயமா 2 பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா, இல்லை பாருங்கள். வாட்டர் அட் த டாப் ஆஃப் த வாட்டர்ஃபால் ஹாஸ் மோர் பொட்டான்ஷியல் எனர்ஜி. சரியா, அப்போ வந்து பார்த்தோம்னா தண்ணியோட மேல் மட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே அதனுடைய பொட்டான்ஷியல் எனர்ஜி வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அதே மாதிரி பாருங்கள்,
வாட்டர் நியர் த பேஸ் ஆஃப் த வாட்டர்ஃபால் ஹேஸ் லெஸ் பொட்டான்ஷியல் எனர்ஜி. அதுவே தண்ணி வந்து கீழ்மட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கம்மியாக தான் இருக்கும், எனர்ஜி வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ தானே சொன்னோம் தண்ணி மேல் மட்டத்துலேருந்து கீழ்மட்டத்தை நோக்கி பாயும்னு சொன்னோம் இல்லையா? அதுதான். ஓகேவா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். The electric current flow from the higher potential level to the lower potential level is just like the water flow. சரியா? அப்போ தண்ணி எப்படி பாயுதோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் கரண்ட்டுமே ஹையர் பொட்டான்ஷியல் லெவல்லேருந்து லோயர் பொட்டான்ஷியல் லெவலுக்கு வந்து மாறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. சரியா? இப்போ எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எலக்ட்ரிக் எனர்ஜியை கண்டக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னாக்க தடை செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு கண்டக்டராக எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதாவது ஒரு ஒயர்னு வச்சுக்கோங்க. அப்போ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்றதை நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நடுவில் பாருங்கள். இப்போ வந்து இது வந்து ஒரு பைப்பே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பைப் வழியாக தண்ணி போயிட்டுருக்கு. நடுவில் மட்டும் கொஞ்சம் பெண்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போகக்கூடிய தண்ணியோட அளவு கம்மியாகும் இல்லையா? அந்த பெண்டு தான் இங்கே ரெசிஸ்டிவிட்டியாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி தான் ஒரு கண்டக்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜை போகிறத கம்மி பண்ணுறதுக்காக ஒரு ரெசிஸ்டிவிட்டி வந்து போடுவாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் அதை ஆறுன்ற லெட்டரில் நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகேவா? An electrical component resists or hinders the flow of electric charge when it is connected in a circuit. சரியா? அப்போ ரெசிஸ்டர் இல்லை அப்படின்னாக்க ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு காம்போனண்ட் இருக்குது அப்படின்னாக்க அது என்னது? ரெசிஸ்டன்ஸ் தான் இல்லையா? எதுக்காக இதை வந்து சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா போகக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜை வந்து கம்மி பண்ணுறதுக்காக, ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக, தடை செய்யறதுக்காக அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இன் எ சர்க்யூட் component the resistance to the flow of charge is similar to how a narrow channel resists the flow of water. சரியா? இப்போ ஒரு சேனல் வழியாக தண்ணி போயிருக்கிறது வந்து எப்படி வந்து கம்மி பண்ணுதோ அதே மாதிரி தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா போகக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜை வந்து கம்மி பண்ணுது, தடை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு the higher the resistance in a component, the higher the potential difference needed to move electric charge through the component. We can express resistance as the ratio. சரியா? ஸோ அங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதிகப்படியான பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்து தான் எலக்ட்ரிக் சார்ஜை வந்து மூவ் பண்ண வைக்க முடியும் இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸோடைய ரேஷியோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காம்போனன்ட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் இட் டு த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். சரியா? அப்போ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு மாதிரி நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ அதனோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸு, வி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, ஐ அப்படின்றது வந்து பார்த்தோம்னா கரண்ட். ஓகேவா? த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். அப்போ ரெசிஸ்டன்ஸோடைய எஸ்ஐ யூனிட் என்னது? ஓம். ஓகேவா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். greater the ratio of the volt to current, அதாவது V to I, the greater is the resistance. சரியா? அப்போ ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் எப்படி தான் இருக்குன்றாங்க? அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னாக்க எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது, கடத்தக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ அந்த லெட்டருக்கு பேர் சிக்மா கொடுத்துருக்காங்க பாருங்கள். Electrical conductivity or specific conductance is the measure of the material ability to conduct an electric current. சரியா? ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலோடைய கண்டக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸ்பெசிஃபிக் கண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இட் இஸ் காமன்லி ரெப்ரசன்ட் பை த க்ரீக் லெட்டர் சிக்மா. சரியா? காமனாக நம்ம க்ரீக் லெட்டர் சிக்மா அப்படின்னு ஒரு லெட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் சீமென்ஸ் பை மீட்டர். சிம்பிள் பாருங்கள், எஸ் பை எம். ஓகேவா? இப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னா என்னென்னு தெரிஞ்சுதா? ஒரு கண்டக்டரில் எந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து கண்டக்ட் பண்ணதோ அந்த கெப்பாசிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை தடை செய்யக்கூடியது தான் சொல்கிறது தான் ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? ஓகே, கவனிச்சுக்கோங்க. இதை நம்ம ரோ அப்படின்ற லெட்டரில் நம்ம டினோட் பண்ணுறோம். கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
Electrical resistivity as known as the specific electrical resistance or volume resistivity அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? is a fundamental property of the material that quantities how strongly that material oppose the flow of electric current. சரியா? அப்போ ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட்டை ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணக்கூடியது, எதிர்க்கக்கூடியதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? the SI unit of electrical resistivity is the ஓம் மீட்டர். அதனோட யூனிட் என்னது, ஓம் மீட்டர். ஓகேவா? இங்கே ஒரு டேப்லெட் காலத்தில் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. சரியா? ரெசிஸ்டிவிட்டின்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து என்ன பண்ணும், தடை செய்யும். கண்டக்டிவிட்டினா கடத்தும். ஓகேவா? மெட்டீரியல் பாருங்கள், சில்வர், காப்பர், அனலைடு காப்பர், அலுமினியம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் வந்து ரெசிஸ்டிவிட்டியும் கண்டக்டிவிட்டியும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சில்வர் டு அலுமினியம் வரைக்கும் ரெசிஸ்டிவிட்டி அப்படியே என்ன ஆகிட்டே இருக்குது, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? அதுவே கண்டக்டிவிட்டி என்ன ஆகுது, கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ரெசிஸ்டிவிட்டியும் கண்டக்டிவிட்டியும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெசிஸ்டிவிட்டி எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ கண்டக்டிவிட்டி அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது இல்லையா? அலுமினியத்தில் பாருங்கள், ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்குது, கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்குது இல்லையா? எப்பயுமே கடத்தக்கூடிய அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே எதிர்க்கக்கூடிய அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுவே கடத்தக்கூடிய அளவு கம்மியாக இருக்குன்னா எதிர்க்கக்கூடிய அளவு வந்துட்டு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதன் தொடர்ச்சியாக அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.